வணக்கம். இப்போ புதுசாக ஒரு சீரீஸ் பண்ணலான்னு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் அரசியலில் பெரிய வரலாறை படைச்சிருக்கு இல்லையா? இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியில் தாவேக்காவோட முக்கியமான வெற்றிகளை ஒவ்வொரு எபிசோடாக பேசப்போம். அந்த வரிசையில் முதலாவதாக யாரை பற்றி பேசலாம்? யாரை பற்றி பேசலாங்கிறப்போ தாவேக்காவோட முதல் வெற்றியை பற்றி பேசலாம், முதல் எம்எல்ஏ பற்றி பேசலாம். அப்படின்னா தாவேக்காவுடைய வரலாற்று வெற்றியில் முதல் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீநாத். தூத்துக்குடி நண்பர் திரு ஏ ஸ்ரீநாத் கழக நிர்வாகி. சரி, யார் இந்த ஸ்ரீநாத்? ஸ்ரீநாத் தூத்துக்குடியா? இல்லையே, சென்னை பையன் மாதிரி இருக்கிறாரு. அவர் ஏன் தூத்துக்குடியில் போய் நின்னாரு? சென்னையிலையாவது தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. சென்னை பையன் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தூத்துக்குடியில் எப்படி ஜெயிப்பார்? அதுவும் இல்லாமல் தூத்துக்குடியில் தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஏன்னா தூத்துக்குடி திமுகவோட கோட்டை. கடந்த 50 வருஷத்தில் திமுக அதிமுகவை தவிர எந்த கட்சியும் அங்கே ஜெயிச்சதே இல்லை. கூட்டணி கட்சி சார்பாகவும் எந்த கட்சியும் அங்கே போட்டிட்டதும் கிடையாது. ஏன்னா தூத்துக்குடியில் போட்டிடுறது ஒரு கௌரவம். தூத்துக்குடி ஒரு பெருமைக்குரிய தொகுதியாக இருக்கிறதால திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களோட கட்சி சார்பாக தான் வேட்பாளர்களை கிளம்பிறக்குவாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தொகுதியில் இந்த ஸ்ரீநாத் நிற்கிறாரு. இவர் எந்த தேர்தலில் தூத்துக்குடியில் போட்டிக்கிறாருன்னு கொஞ்சம் அலசி பார்த்தா தான் தெரியுது. ஸ்ரீநாத் சென்னை வாசி கிடையாது. அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடி தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி பிறந்ததும் தூத்துக்குடி தான். ஏன், அவரோட பொண்ணும் ஸ்ரீநாத்தோட சொந்த மண்ணான தூத்துக்குடியில் தான் பிறந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் தெரியுது ஸ்ரீநாத் தூத்துக்குடி மண்ணின் மைந்தன். ஸ்ரீநாத் விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பர், இதயத்திற்கு நெருக்கமானவர். விஜய் ஸ்ரீநாத்துக்கு முத்தம் கொடுக்குற அந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவே விஜய்க்கும் ஸ்ரீநாத்துக்கும் இருக்கிற அந்த நட்போட ஆழத்தை சொல்லும். சரிங்க, இது மட்டும் போதுமா? அரசியல் ரீதியாக வச்சு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அங்கே பலம் பொருந்திய திமுக வேட்பாளராக அமைச்சர் கீதா ஜீவன் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு பக்கபலமாக எம்பி கனிமொழி இருக்காங்க. கலைஞர் குடும்பத்தை சேர்ந்தவங்க கனிமொழி, திமுகவோட அடுத்த கட்ட தலைவர். அவங்களாம் அங்கே வலுவாக இருக்கும்போது ஸ்ரீநாத் எப்படி ஜெயிப்பார்? சான்ஸே இல்லை. அப்புறம் சொல்லப்போனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார். அதனால் வாய்ப்பு சுத்தமாக இல்லைன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தப்போ தான் ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. வாக்கு எண்ணிக்கை அப்போ ஃபஸ்ட்டு வந்த நியூஸே தூத்துக்குடி தொகுதியில் போட்டிக்கிட்ட ஸ்ரீநாத் தாவேக்காவின் முதல் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது, ஒரு பவர்ஃபுல்லான வெற்றி. 1 லட்சத்திற்கு மேலே வாக்குகள் வாங்கி வின் பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி தொகுதியில் கடந்த கால வரலாற்றில் இதுவரை யாரும் அங்கே 1 லட்சம் வாக்குகள் வாங்கினதே கிடையாது. இத்தனைக்கும் எஸ்ஐஆர் பண்ணி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட பிறகும் முதல் முறையாக போட்டிக்கிட்டு முதல் முறையாக 1 லட்சம் வாக்கு வாங்கின முதல் வேட்பாளர், முதல் தாவேக்கா எம்எல்ஏ ஸ்ரீநாத் தான். இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஸ்ரீநாத் சினிமாவில் நடிக்கிறதால சென்னையில் தான் வசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சென்னையில் தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சென்னையில் போட்டிக்கிட்டு ஜெயிச்சா விஜய் பக்கத்திலே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் நான் பிறந்த மண்ணில் தான் போட்டிடுவேன், அங்கே உள்ள என் மக்களுக்காக செய்வேன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து தூத்துக்குடியில் கிளை இறங்கினார்ல, அந்த துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரீநாத். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே கட்டாயம் ஒருத்தருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படும். திமுக அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து இது நடைமுறையில் இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி தாவேக்காவின் முதல் எம்எல்ஏவாக வெற்றியை பதிவு செய்த ஸ்ரீநாத்துக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குங்கிறது உறுதி செய்யப்பட்ட உண்மை. ஏன்னா ஸ்ரீநாத் வெற்றியும் ஒரு சிறப்பான வெற்றி. அதுவும் இல்லாமல் தூத்துக்குடி சார்பாக ஒருத்தருக்கு கட்டாயம் அமைச்சரவையில் இடம் உண்டு அப்படிங்கிறத தான் இதை கூட சொல்கிறேன். பார்க்கலாம், இதுக்கான பதில் இன்னும் ஓரிரு நாளில் தெரிஞ்சிடும். அடுத்ததாக தாவேக்காவுடைய இன்னொரு முக்கிய வெற்றியை பற்றி பேசலாம். நன்றி.